Hey guys, this is Somil here. Welcome to Somil Speaks. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லீட் கோட்ல மீடியம் ப்ராப்ளமான ப்ராப்ளம் நம்பர் 2342 மேக்ஸ் சம் ஆஃப் எ பேர் வித் ஈக்குவல் சம் ஆஃப் டிஜிட்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு அவங்க வந்து மீடியம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, யூ ஆர் given a zero indexed array nums consisting of positive integers. ஓகேவா, அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ஜீரோ இண்டெக்ஸ்டு அரே நம்ஸ். ஸோ அதில் வந்து பாசிட்டிவ் இண்டீஜர்ஸாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ யூ கேன் சூஸ் டூ இண்டிசஸ். ஸோ ரெண்டு இண்டிசஸ் வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், ஐ அண்ட் ஜே அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த கண்டிஷன் என்னன்னா சச் தட் ஐ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜே. ஓகேவா, அந்த ரெண்டு இண்டெக்ஸும் வந்து சேமாக இருக்கக்கூடாது. So, and the sum of the digits of the number num of I is equal to that of nums of j. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள அரே வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்கும் அப்படின்றது சொல்லிட்டாங்க. அந்த அரேல நான் ஒரு ரேண்டமா ஏதாவது ஒரு ரெண்டு இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய இன்டிஜர்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன்னா, அந்த இன்டிஜர்ஸ்ல இருக்கக்கூடிய டிஜிட்ஸ் எல்லாத்தையும் நான் சம் பண்றப்போ அது நான் இன்னொரு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அப்படின்ற இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பரை நான் வந்து சூஸ் பண்ணா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அப்படின்ற இண்டெக்ஸ் வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ என்னன்னா இதுல வந்து 33 அப்படின்றது இருக்கு. ஓகேவா, அண்ட் 0 அப்படின்றது இருக்கு, 1ன்றது இருக்கு, அண்ட் அடுத்தது வந்து 42 அப்படின்றது ஒன்று இருக்குன்னா, ஸோ ஐன்றதுல வந்து இப்போ நான் தேர்ட் இண்டெக்ஸ். ஓகேவா, ஸோ ஜீரோத் இண்டெக்ஸ்ல 33 இருக்கு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 0 இருக்கு, அண்ட் செகண்ட் இண்டெக்ஸ்ல 1 இருக்கு, அண்ட் தேர்ட் இண்டெக்ஸ்ல 42 இருக்கு. ஸோ இங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஐ அண்ட் ஜே வந்து நாட் ஈக்குவலா இருக்கணும். ஸோ இப்போ ஐ வந்து ஜீரோத் இண்டெக்ஸ்ல 33 இருக்கு, அண்ட் ஜேன்றது வந்து 3, அதாவது தேர்ட் இண்டெக்ஸ்ல 42 இருக்கு. ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஐ வந்து நாட் ஈக்குவல் டு ஜே. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஐ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜே அப்படின்ற பட்சத்துல ஓகே அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த நம்ஸ் ஆஃப் ஐ அண்ட் ஜே அப்படின்னு பாக்குறப்போ அந்த கிவன் அந்த நம்ஸ் அப்படின்ற அரேல இருக்கக்கூடிய நம்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ஸ் ஆஃப் ஐன்றது என்ன, நம்ஸ் ஆஃப் 0 வந்து 33. ஸோ 33 அப்படின்றதுல இருக்கக்கூடிய டிஜிட் சம் பண்ணோம்னா எனக்கு 6 அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா, அதே மாதிரி எனக்கு 33க்கும் 6 தான் கிடைக்குது. ஸோ இந்த சேம் வே அண்ட் அதே மாதிரி நம்ஸ் ஆஃப் ஜே என்னது, நம்ஸ் ஆஃப் ஜே வந்து இங்க 3. ஓகேவா, ஸோ தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது வந்து எனக்கு 42 அப்படின்றது இருக்கு. ஓகேவா, ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எழுதுறேன். நம்ஸ் ஆஃப் ஐல வந்து எனக்கு என்ன இருக்குன்னா 33 இருக்கு, அண்ட் நம்ஸ் ஆஃப் ஜே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 42 அப்படின்றது இருக்கு. ஸோ அதோட டிஜிட் சம் பாத்தீங்கன்னா எனக்கு இங்க என்ன கிடைக்குன்னா இதுக்கும் 6. ஓகேவா, ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு கிவன் அரேல அந்த டிஜிட் சம், அதாவது சேம் டிஜிட் சம் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ல வந்து எத்தனை நம்பர்ஸ் இருந்தாலும் சரி, அதுல மேக்சிமமா எந்த ரெண்டு நம்பர் எனக்கு ஆட் பண்றோமோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதே அரேல வந்து 42க்கு பதிலாக இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 60ன்றதை எடுத்துக்கிட்டோம்னா இதோட டிஜிட் சம்மும் எனக்கு வந்து இப்போ நான் இங்க 42க்கு பதிலாக, ஸோ நான் ஒரு நிமிஷம் இந்த நான் 60க்கு முன்னாடி நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்க என்னன்னா நம்ஸ் ஆஃப் ஐட்ல வந்து 33 இருக்கு. ஸோ 33 பிளஸ் 42 அப்படின்றது எவ்வளோனா உங்களுக்கு வந்து 5 அண்ட் இதுக்கு வந்து 7 அப்படின்றது வரும், 75 அப்படின்றது இருக்கும். பட் ஆனா கிவன் அரேல 60ன்றது ஒரு எலமெண்ட், அதுக்கும் வந்து உனக்கு நம்ஸ் ஆஃப் ஐ வந்து, ஸோ அதுக்கும் நம்ம வந்து நம்ஸ் ஆஃப் ஐ வந்து எடுத்துக்கிட்டோம்னா 33 அப்படின்றது எடுத்துப்போம். ஓகேவா, ஸோ இப்போ ஐ வந்து இந்த இடத்துல 0th இண்டெக்ஸ் அப்படின்றது எடுத்துக்கிறோம், அண்ட் ஜேன்றது வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா, சாரி இங்க 0th இண்டெக்ஸ் வேணாம், ஏன்னா இதுதானே மேக்ஸிமம் எலமெண்ட். ஸோ இது கிரேட்டர் எலமெண்ட் அண்ட் இதுவும் கிரேட்டர் எலமெண்ட், ஸோ கிரேட்டர் வேல்யூ இருக்கக்கூடிய எலமெண்ட். ஸோ இதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் இண்டெக்ஸ் வந்து உனக்கு 42 அப்படின்றது இருக்கு, அண்ட் 1 2 3 4 ஃபோர்த் இண்டெக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 அப்படின்றது இருக்கு. ஓகேவா, ஸோ நம்ஸ் ஆஃப் ஜே அப்படின்றது வந்து இப்போ உங்களுக்கு வந்து 60 அப்படின்றது இருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ 42 அண்ட் 60 அப்படின்றது இருக்கு. இப்போ நான் இது ரெண்டுத்தையும் நான் வந்து ஆட் பண்ணேன்னா, ஓகே, ஸோ ஆட் பண்ணுறேன்னா 42 ப்ளஸ் 60, ஸோ 60 நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணேன்னா எனக்கு வந்து 102 அப்படின்றது வரும். ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்க, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிட்டர்ன் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் நம் ஆஃப் 5 ப்ளஸ் நம் ஆஃப் ஜே. ஸோ இப்போ இங்கே நம் ஆஃப் 5 ப்ளஸ் நம் ஆஃப் ஜே இந்த ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணுறப்போ எனக்கு 33 ப்ளஸ் 42 எனக்கு 75 கிடைச்சிது. ஸோ இது மேக்ஸிமமா இல்லை எனக்கு இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய நம் ஆஃப் 5 ப்ளஸ் நம் ஆஃப் ஜே ஆன 42 ப்ளஸ் 60 which is equal to 102 மேக்ஸிமமா. ஸோ இது இல்லாமல் நமக்கு இன்னொரு வேல்யூவும் கிடைக்கும். அது என்னன்னா 33 உடைய டிஜிட் சம்மும் எனக்கு வந்து 6 தான், அதே மாதிரி 42 உடைய டிஜிட் சம்மும் எனக்கு வந்து 6 தான், ரெண்டுமே வேற வேற இண்டெக்ஸ் தான். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் வந்து சம் பண்ணேன்னா சாரி
33 42 நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. அண்ட் 42 60ன்றதும் போட்டாச்சு. 33 60 போடணும். ஓகேவா? 33 60 பார்க்குறப்போ இதோடைய இன்டிஜர்ஸும் வேற தான். ஓகேவா? ஸோ அதோட இண்டெக்ஸும் வேற தான். பட் ஆனா இதோடைய சம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 93 அப்படின்றது வரும். ஸோ இருக்கிறதுல எது மேக்ஸிமம்னா 102 தான் மேக்ஸிமம். அப்போ நான் அந்த 102 தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம் நம்ம பண்ணக்கூடியது. ஸோ இதை நம்ம வந்து எப்படி ப்ரோக்ராமா சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் வந்து ஒரு டிஃபால்ட் டிக்ஷனரி அப்படின்ற ஒரு கிளாஸ். ஓகேவா? ஸோ அது கலெக்ஷன்ஸ் அப்படின்ற மாடியூல்ல இருக்கக்கூடிய டிஃபால்ட் டிக்ட் அப்படின்ற கிளாஸ் வந்து எடுத்துக்கிறேன். எதுக்காகன்னா நான் வந்து இதுல ஃபுல்லாவே லிஸ்டாவே எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம எந்த ஒரு டிஜிட் சம் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன்ல 6 அப்படின்ற நம்பர்ல வந்து எனக்கு 33 வந்துச்சு அண்ட் 42 வந்துச்சு 16 வந்துச்சு. ஸோ அந்த நம்பர் எல்லாத்தையுமே நான் வந்து லிஸ்ட்ல அப்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றேன். ஓகேவா? என்ன சொல்ல வரேன்னா இப்போ இப்போ 6 அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா அதோடைய வேல்யூஸா எனக்கு என்ன இருக்கும்னா 42 இருக்கணும் அண்ட் ஸோ 33 இருக்கணும், 42 இருக்கணும் அண்ட் 60 அப்படின்றது இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கணும்னு நான் முடிவு பண்றேன். ஸோ அதுக்காக இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா லீனியர் டைம்ல வந்து இப்போ நான் வந்து அந்த கிவன் அரே வந்து ஐட்ரேட் பண்ண போறேன். ஸோ ஃபார் n in nums ஸோ ஐட்ரேட் பண்றப்போ ஒவ்வொரு நம்பரை நான் வந்து ஐட்ரேட் பண்ணிட்டு ஓகேவா? ஸோ நான் வந்து ஒவ்வொரு நம்பரும் ஐட்ரேட் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா ஸோ நான் டிஜிட் சம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ டிஜிட் சம் அப்படின்றதுக்கு வந்து டிஜிட் சம் விச் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் மேப் ஆஃப் int comma str of that given number. ஸோ இப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள நம்பர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க உனக்கு 33 அப்படின்ற நம்பர் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபாலோட் பை சம்வாட் நம்பர். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கு, ஸ்ப்ளிட்டிங் ஆப்ரேட்டர் போட்டுருக்கேன். ஓகே, ஸோ சம்வாட் நம்பர் இருக்குன்னா இப்போ 33 அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா ஸோ எஸ்டிஆர் ஆஃப் n அப்படின்னா என்னன்னா 33 வந்து எனக்கு ஸ்ட்ரிங்கா மாறிடும். அந்த ஸ்ட்ரிங்கா மாறின 33 வந்து நான் மேப் பண்ணி அதை வந்து தனித்தனியா பிரிக்கிறேன். ஓகேவா? ஒரு லிஸ்ட் உள்ள விச் மீன்ஸ் தட் இந்த ஆப்ரேஷன் எனக்கு முடிஞ்சக்கு அப்புறம் எனக்கு என்னவா ரிசல்டண்டா வரும்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வரும். எப்படின்னா எனக்கு 33 வந்து 3,3 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஒரு லிஸ்ட்ல. ஸோ அண்ட் ஃபைனலா என்ன பண்ண போறேன்னா அதை சம் பண்ணணும். ஸோ சம் பண்றதுக்கு சம் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ டிஜிட் சம்ன்றது அந்த வேரியபிள் நான் என்ன ஸ்டோர் பண்றேன்னா 33 அப்படின்ற ஒரு நம்பரோ இல்ல ரேண்டமா ஏதோ ஒரு நம்பர் வருதுன்னா கிவன் அரேல ஸோ அந்த நம்பரை வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் நம்பர்ஸையும் நான் வந்து ஸ்டோர் பண்றேன். எப்படின்னா டோட்டலா சம் பண்ணி ஸ்டோர் பண்றேன். ஸோ இப்போ டிஜிட் சம் எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ இப்போ டிஜிட் சம்மை நான் வந்து கீயா வச்சுட்டு அதோடைய வேல்யூல நான் என்ன சேவ் பண்றேன்னா ஓகேவா? டிஜிட் சம்மோடைய வேல்யூல நான் வந்து என்ன சேவ் பண்றேன்னா ஸ்டோர் பண்றேன்னா நான் வந்து அந்த கிவன் நம்பரை வந்து சேவ் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டே போறேன். ஸோ இப்போ எனக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும்னா ஸோ நான் வந்து அதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ பிரிண்ட் ஹச்னா எனக்கு அதில் என்ன இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ரிட்டர்னில் வந்து சும்மா ரேண்டமாக இப்போதைக்கு நான் 1ன்னு போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து 9 அப்படின்றதுல வந்து 2 எலிமெண்ட் இருக்கு, 18 அண்ட் 36 அண்ட் அதே மாதிரி 7 அப்படின்ற டிஜிட் சம்ல வந்து 43 அண்ட் 7 இருக்கு. அதே மாதிரி 4 அப்படின்ற டிஜிட் சம்ல வந்து எனக்கு 13 அப்படின்ற ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கு. பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 நம்பர் இருக்கணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து லீனியரா ரிட்ரேட் பண்றதுனால எனக்கு ஒவ்வொரு இண்டெக்ஸும் ஒரு டைம் தான் விசிட் ஆகும் அண்ட் ஒவ்வொரு இண்டெக்ஸும் ஒரு டைம் விசிட் ஆகிறப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து ஓவர்லேப் ஆக சான்சஸ் இல்லை. ஓகேவா? ஸோ அதனால நான் எந்த இடத்துல எனக்கு வேல்யூஸ் ஸோ இங்க வேல்யூஸ் இருக்குல்ல அந்த சம் டிஜிட் சம்க்கான வேல்யூஸ் இருக்குல்ல அந்த வேல்யூஸ் வந்து 2 அண்ட் அதுக்கு மேல இருக்கோ அதுக்கு மேல இருக்கிறப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அதுல டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டு அண்ட் டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கக்கூடிய டாப் 2 எலிமெண்ட்ஸ் மட்டும் நான் வந்து சம் பண்ணிடுவேன். ஸோ அது எப்படி நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ ஃபார் கீ கமா வேல்யூ என்ன ஹச் டாட் ஐட்டம்ஸ் அப்படின்னு நான் வந்து ஐட்ரேட் பண்றேன். ஸோ ஐட்ரேட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். கீ கமா வேல்யூ. ஸோ எனக்கு ஹச்ன்றது வந்து டிஃபால்ட் டிக்ஷனரியில இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஹச் டாட் ஐட்டம்ஸ் மாத்திட்டு இப்போ நான் அடுத்தது என்னன்னா அதில் கீ கமா வேல்யூன்ட்டு ரெண்டையும் ஐட்ரேட் பண்ணி இப்போ நான் வந்து அது பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ எனக்கு 9க்கு வந்து 18 36 இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு எனக்கு காட்டுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இஃப் லென் ஆஃப் வேல் வந்து எனக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இருக்கிறப்போ அப்போ மட்டும் நான் வந்து அந்த வேல்யூவை வந்து நான் ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஷார்ட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணணும்.
சார்ட்டட் ஆஃப் வேல்யூ வந்து சார்ட் பண்ணிட்டு அண்ட் அதை வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு ரிவர்ஸ் பண்ணதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் 2 மட்டும் எடுக்க போறேன். ஓகேவா? ஸோ இந்த இந்த ஆப்பரேட்டர் எதுக்குன்னா, அந்த டோட்டல் அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணத ஒட்டுமொத்தமா ரிவர்ஸ் பண்றதுக்கு. ஸோ ரிவர்ஸ் பண்ணதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 மட்டும் தானே எனக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1, 1 அப்படின்றது இருக்கு. 2, 0ன்றது இருக்கு. 0, 2ன்றது இருக்கு. இது எல்லாத்துக்குமே டிஜிட் சம் வந்து 2 தான். ஓகேவா? பட் நான் இத சார்ட் பண்றப்போ எனக்கு 2 அண்ட் 20 அண்ட் 11 அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஓகேவா? சாரி 2, 11, 20 அப்படின்ட்டு இருக்கும். பட் அதே வந்து நான் டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்றப்போ 20, 11, 11 அண்ட் 2 அப்படின்றது இருக்கும். ஓகேவா? இத தான் நான் குறிப்பிடுறேன். ஸோ இந்த மாரி கொண்டு வந்துட்டு இந்த 20, 11, 2 கொண்டு வந்துட்டு இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இத மட்டும் நான் எடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் 2 மட்டும் எடுக்கணும்னா, ஈஸ் டூ 2 அப்படின்னு குடுத்தனா ஃபர்ஸ்ட் 2 மட்டும் எடுத்துக்கும். ஸோ அத மட்டும் இப்ப நான் சம் பண்றதுனால, சம் அப்படின்றது குடுத்துப்பேன். சம்ன்ற மெத்தட் குடுத்துப்பேன். ஸோ சம் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ண போறேன்னா, அத ஒரு எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து டைரக்ட்டா மேக்ஸிமம் அப்படின்ற வேரியபிள் அசைன் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இப்ப என்ன பண்ண போறேன்னா, நான் மேக்ஸி அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து அசைன் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ மேக்ஸி இஸ் ஈக்குவல் டு -1. ஏன்னா, எனக்கு ஒரு சில இடத்துல எனக்கு 2 இண்டெக்ஸ் அப்படின்றது கிடைக்கவே இல்ல. விச் மீன்ஸ் தட் டிஜிட் சம் வந்து ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ ஒரு வேல்யூ ஏ அப்படின்ற ஒரு வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 9 அப்படின்ற வேல்யூல ஒரு டிஜிட் சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அந்த டிஜிட் சம்ல யூனிக்காவே எல்லா எலமெண்ட்டும் இருக்கு, நம்பர்ஸும் இருக்கு. ஸோ 2 நம்பர்ஸ்க்கு வந்து சேம் டிஜிட் சம் இல்ல அப்படின்ற பட்சத்துல நமக்கு ஆன்சர் வந்து -1 வரும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அவங்க கொடுத்திருக்கக்கூடிய 2வது எக்ஸாம்பிளே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து மேக்ஸி அப்படின்ற வேரியபிள்ல மேக்ஸ் ஆஃப் தட் இந்த சம்மான வேல்யூவும் மேக்ஸி வந்து நான் சேவ் பண்ணிக்க போறேன். ஸ்டோர் பண்ணிட்டு ஃபைனலா ஆன்சர் வந்து ரிட்டர்ன் பண்றப்போ நான் மேக்ஸியே வந்து ரிட்டர்ன் பண்றேன். ஸோ உங்களுக்கு கேஸ் வந்து இப்போதைக்கு அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சப்மிட் பண்றேன். ஓகே. நமக்கு வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து நான் இந்த மாரி லிஸ்ட் எடுத்து இத வந்து சார்ட் பண்றது, இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ சிம்பிளா ட்ரை பண்ணணும்னா, இன்னொரு மெத்தட்ல வந்து ஜஸ்ட் லாம்டால நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ லாம்டான்றது வந்து ஒரு அனானிமஸ் ஃபங்ஷன். அதுல வந்து இப்ப என்ன பண்ண போறோம்னா, அ டிஃபால்ட்டாவே எனக்கு எந்த ஒரு கீ வந்தாலுமே அதுக்கான வேல்யூ வந்து 0,0ன்னு நான் வந்து அசைன் பண்றேன். ஸோ அந்த அசைன் பண்ணிட்டு அண்ட் டிஜிட் சம் அப்படின்றது வந்து நான் இங்க வந்து அசைன் பண்றேன்னா, ஸோ இப்போதைக்கு என்னன்னா இந்த 0ன்றது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கும் அண்ட் இன்னொரு 0ன்றது வந்து செகண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அண்ட் இன்னொன்னு வந்து செகண்ட் அப்படின்றத எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரே ஃபார் லூப்ல எல்லாத்தையும் மொத்தமா முடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ என்னன்னா, ஆ ஃபைனலா எனக்கு ரிட்டர்ன் பண்றது வந்து மேக்ஸி தான். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, டிஜிட் சம் அப்படின்றதுல வந்து ஹச் ஆஃப் தட் ஃபர்ஸ்ட் டைம் வந்தாலுமே சரி, எப்போ வந்தாலும் சரி, அந்த டிஜிட் சம் அப்படின்றது இருந்துச்சுன்னா, அதுல எனக்கு என்ன இருக்கும்னா 2 வேல்யூ இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்படின்றது இருக்கும் அண்ட் செகண்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ அது 2த்தையும் நான் வந்து குடுத்துடுறேன். ஓகேவா? ஸோ 2 வேல்யூ நான் வந்து குடுத்துடுறேன். இப்போ எனக்கு எப்போ வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்ற வேல்யூவை விட எனக்கு எனக்கு இட்ரேட் ஆகி வரக்கூடிய எண் வந்து கிரேட்டராக இருந்துச்சுனால், ஓகேவா? நல்லா கேளுங்க. என்ற வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்ற வேல்யூ விட எனக்கு அதிகமாக இருந்தால் அண்ட் நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, அந்த டிஜிட் சம்ல இருக்கக்கூடிய சாரி அந்த அந்த டிஃபால்ட் டிக்ஷனரியான அந்த ஹச் அப்படின்ற டிக்ஷனரியில இருக்கக்கூடிய டிஜிட் சம்ல வந்து நான் என்ன அசைன் பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தானே மேக்ஸிமமா இருக்கும். ஸோ இனிஷியலா 0,0ன்னு இருக்கும். 0 விட எனக்கு வந்து n வேல்யூ வந்து கிரேட்டரா இருக்குன்னா, அண்ட் n வேல்யூ ஃபர்ஸ்ட் போயிடும் அண்ட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து செகண்ட் வேல்யூக்கு ஷிஃப்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ அப்படி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ வந்து இதே மாதிரி எப்போ வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ விட ஒரு கிரேட்டர் வேல்யூ வந்துச்சுன்னா, அந்த வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்க பொசிஷனுக்கு போயிடும் அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து செகண்ட் வேல்யூக்கா மாறிடும். ஓகேவா? இல்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ விட பெருசா இல்ல. பட் ஆனா அதுல 2வதா அசைன் ஆகிருக்கும்ல செகண்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ அந்த செகண்ட் வேல்யூ விட எனக்கு பெருசா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டைரக்ட்டா செகண்ட் வேல்யூக்கு வந்து அத அசைன் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ if n is greater than செகண்ட்னா, ஓகே செகண்ட் வேல்யூ விட கிரேட்டரா இருந்துச்சுன்னா, h ஆஃப் டிஜிட் சம் அப்படின்றதுல வந்து அந்த h ஆஃப் டிஜிட் சம்னா அந்த டிஜிட் சம் கீக்கு இருக்கக்கூடிய வேல்யூல வந்து அதோடைய ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கும். ஸோ அது ரெண்டாவதா தானே அந்த செகண்ட் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ வந்து மேக்ஸிமம் இருக்கிறதுலே இருக்கோ அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அண்ட் செகண்ட்ல வந்து அந்த பர்டிகுலர் கீக்கான
ரெண்டாவது வேல்யூ சேவ் ஆயிருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அந்த ரெண்டாவது வேல்யூக்கு பதிலாக என்ன ரிப்ளேஸ் பண்ணேன்னா எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண் வந்து ஸ்டோர் பண்றேன். ஸோ ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம இதே இடத்துல நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம். எப்பெல்லாம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்பயுமே நார்மலா ஃபில் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டைம் செக் பண்றப்போ எனக்கு செகண்ட் வேல்யூ எப்போ ஃபில் ஆகும்னா, இன்னொரு டைம் வந்து 2வது டைம் அந்த டிஜிட் 2 அண்ட் அபோவ் டைம் வந்து இதே சேம் டிஜிட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து மோர் தென் ஒன் டைம் வந்து அக்கர் ஆச்சுன்னா எனக்கு செகண்ட் டிஜிட்டான வேல்யூ கிடைச்சிரும். ஸோ அப்போ அது மூலயமா நான் வந்து மேக்ஸிமம் கண்டுபிடிப்பேன். ஓகேவா? ஸோ அப்படின்றதுனால இப்போ நான் வந்து எப்போ எனக்கு வந்து ஹச் ஆஃப் டிஜிட் சம்ல வந்து எனக்கு அது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் விச் மீன்ஸ் தட் அந்த செகண்ட் வேல்யூ வந்து 0க்கு மேல இருக்கோ, அப்போ நான் மேக்ஸிமம் அப்படின்ற அந்த நான் டிக்ளேர் பண்ணிருக்க அந்த வேரியபிள்ல வந்து நான் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் மேக்ஸிமமே மேக்ஸிமமா, இல்ல இப்ப இருக்கக்கூடிய ஹச் ஆஃப் டிஜிட் சம்முடைய டோட்டல் சம். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது அந்த 2 நம்பரோட சம். ஓகேவா? இந்த 2 நம்பரோட சம். ஓகேவா? இந்த 2 நம்பர்ஸோட சம் வந்து அதிகமா இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அதனால சம் ஆஃப் தோஸ் ஹச் ஆஃப் டிஜிட்டா அப்படின்றத வந்து நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? ஸோ அண்ட் ஃபைனலா மேக்ஸின்றது வந்து ரிட்டர்ன் பண்றேன். Okay, so I think yeah, it is accepted. So see you guys in more such lead code videos. Until then, bye bye.